அன்பார்ந்தவர்களே, எளிமையாக வாழுங்கள். அப்போதுதான் ஏழைகள் வாழ்வது எளிதாகும். ஜாதி பேதம் கூடாது. சமய நல்லிணக்கம் வேண்டும். பயத்தை விட்டொழியுங்கள். பகைமையை தூக்கி எறியுங்கள். அன்பு, அகிம்சை, அரவணைப்பு, உழைப்பு ஆகியவற்றை ஆதாரமாக கொள்ளுங்கள் என்றார் காந்தியடிகள். உலகம் உய்வதற்கு அது ஒன்றே வழியாகும் என்றும் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அவற்றை வாழ்ந்தும் காட்டினார். மகாத்மா காந்தியின் மூத்த மகன் ஹரிலாலுக்கு தன் தந்தை தனக்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற கோபம் இருந்தது. வேகமாக சென்ற ஹரிலால் தன் தந்தையை பார்த்து, நீங்கள் எனக்கு படிப்பையும் தரவில்லை, பணமும் தரவில்லை. உங்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை. உங்களை விட்டு தனியே போகிறேன். உங்களிடம் இருப்பதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அண்ணல் காந்தியடிகள் தன் மகனை பார்த்து, நான் தங்கியிருக்கும் அறைக்கு போ. அங்கே ஒரு தகர பெட்டி இருக்கிறது. அது திறந்தே இருக்கும். அதில் உள்ள என் உடைகளில் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். அதில் கொஞ்சம் பணம் இருக்கும். அதிலும் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வேறு எதுவும் இல்லை. உழைத்து பிழைக்க முயற்சி செய் என்று அமைதியாக சொன்னார். இது அண்ணல் காந்தி தன் மகனுக்கு சொன்ன அறிவுரை மட்டுமல்ல, மானுடம் அனைத்திற்கும் சொன்ன அறநெறியாகும். எளிமையாக வாழ்வோம். அப்போதுதான் ஏழைகள் வாழ்வது எளிதாகும்.